ஸோ அதே மாதிரி இந்த சமனிங் அனிமல்ஸும் இந்த இடத்துல யூஸ்லெஸ் தான். என்னதான் நம்ம ஒபிட்டோ கெடோ ஸ்டாச்சுவே சமன் பண்ணாலும் நம்ம அஷிராமாவோட உட் கோலம் அண்ட் உட் டிராகன்லாம் சாக்ராவை ரொம்ப ஈஸியாவே ட்ரெயின் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாம நம்ம அஷிராமா கிட்ட இருக்க டூரபிலிட்டி அண்ட் லைஃப் ஃபோர்ஸை வச்சு ஒபிட்டோ எத்தனை தடவை அனிமல்ஸை சமன் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே நம்ம அஷிராமா அதெல்லாம் ஈஸியா சீல் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரூ செவரல் 1000 ஹேண்ட்ஸை நம்ம ஒபிட்டோவால டிஃபெண்ட் பண்ண முடியுமா? நம்ம அஷிராமா மட்டும் 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தாவை ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துலயே பேட்டில் ஃபினிஷ் ஆயிரும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாதரா vs அஷிராமா பேட்டில் தான். நம்ம 9 டெயில்ஸை வச்சுக்கிட்டே நம்ம மாதரா எந்த அளவு பாடுபட்டிருப்பாருன்னு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இருக்கிற எல்லா டெயில் பீஸ்டோட நம்ம 9 டெயில்ஸ் தான் ஃபாஸ்ட்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட 9 டெயில்ஸையே தூக்கி போட்டு மீச்சு விட்டுருப்பாரு நம்ம அஷிராமா. நம்ம ஒபிட்டோ காமுயை வச்சுட்டு ஒரு சில பல அட்டாக்ஸை மட்டும் தான் அவனால டாச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலலாம் நம்ம ஒபிட்டோவால தாக்கு பிடிக்க முடியாது. பேட்டில் எவ்வளோ லாங்கா இழுக்குதோ அது எல்லாமே நம்ம அஷிராமாக்கு தான் சாதகமா போவோம்.